புதுசா ஒரு வீடு கட்டிட போறீங்களா இல்ல ஏற்கனவே இருக்க ஒரு வீட்டை புதுப்பிக்க போறீங்களா? அப்ப நீங்க செய்ய போற இந்த புனிதமான காரியத்தோட முக்கியமான ஒரு பகுதி தான் லேண்ட்ஸ்கேப்பிங். இந்த வீடியோவை பார்க்காம போனீங்கன்னா உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல ரினோவேஷன்ல மிகப்பெரிய நட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகங்க. அபசகுணமா பேசணும்னு நினைச்சிடாதீங்க. உண்மையாவே நீங்க நட்டப்படக்கூடாது என்பதற்காக தான் சொல்றோம். உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இல்ல ஷேர் ஆர் சேவ் பண்ணி வச்சுட்டு நேரம் கிடைக்கும் போது முழுமையா பார்க்க தவறிடாதீங்க. உங்களது வீடு அல்லது கட்டிடங்களுக்கு வெளியே இருக்கிற தரை தோற்றத்தை வடிவமைக்கிறத லேண்ட்ஸ்கேப்பிங்னு சொல்லுவோம். ஒரு ஓனரா உங்களோட கட்டுமானங்களை மேற்கொள்ளும் போது இல்ல ரினோவேட் பண்ணும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு நீங்க கொடுக்க வேண்டிய லேண்ட்ஸ்கேப்பிங் சம்பந்தமான முக்கிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெரிஞ்சுக்கணும். அதுக்காகவே உங்களுக்கு புரியுற மாதிரி லேண்ட்ஸ்கேப்பிங்கோட அடிப்படையை இந்த வீடியோல சொல்றோம். இந்த வீடியோல நாங்க முக்கியமா முதலாவதா சொல்ற கான்செப்ட், நீங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு முக்கியத்துவம் லேண்ட்ஸ்கேப்பிங்கும் கொடுக்கணும். இல்லைன்னா உங்க இன்டீரியர் எவ்வளவு ரிச்சா இருந்தாலும் அவுட்லுக் மோசமா அமைக்கிடும். 2017 ஆண்டு இங்கிலாந்துல கிராண்ட்பல் டவர் நிர்மாணிப்போட லேண்ட்ஸ்கேப்பிங் பல மில்லியன் கணக்கான நட்டத்தோட தோல்வியில முடிஞ்சதுக்கான காரணமா இந்த தவறை முதன்மையா சொல்றாங்க. அது என்னன்னா, சின்னதாகவோ பெரியதாகவோ எந்த ஒரு கட்டுமானத்திலையும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி கிட்டேயே உங்களோட லேண்ட்ஸ்கேப்பிங்கையும் ஒப்படைக்கிறது மிகப்பெரிய தவறு. லேண்ட்ஸ்கேப்பிங் என்பது ஒரு தனியான செக்டர். இலகுவான நடைமுறைக்காக அதை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்டேயே ஒப்படைச்சிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஏற்படுற எக்ஸ்ட்ரா செலவுகளை மிச்சப்படுத்துவதற்காகவே லேண்ட்ஸ்கேப்பிங் மெட்டீரியல்ஸை குவாலிட்டி இல்லாம யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம்னு குறிப்பிடுறாங்க. மேலும் பில்டிங் கட்டும் போது அதுல ஏற்படுற பிழை பல உயிர்களுக்கு ரிஸ்க் அமைந்திடும் என்பது கான்ட்ராக்டர்ஸுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் லேண்ட்ஸ்கேப்பிங்கால அப்படி ஒரு உயிர் ஆபத்து இல்லை என்பதாலேயே குவாலிட்டியை கருத்துல கொள்ளாம எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் அதன் மூலமா ஈட்டுவதற்கு முயற்சிப்பாங்க என்பது மறுக்க முடியாத உண்மையா இந்த தோல்வி அறிக்கையில குறிப்பிடுறாங்க. இது லண்டன்ல மட்டும் இல்லாம உலகளாவிய ரீதியில, குறிப்பா இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலும் நடந்துகிட்டு தான் இருக்கு. லேண்ட்ஸ்கேப்பிங்க பொறுத்த மட்டும் நிலப்பதிவு கற்களை பதிக்கிறதா அல்லது சாதாரண சீமெந்து தரை இழுத்து விடுறதா அல்லது சீமெந்து இழுத்து அதுல டிசைன் அமைக்கிறதா இல்லைன்னா புல் பதிக்கிறதா என்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. இதுல நீங்க முதலாவதா ரிஜெக்ட் பண்ண வேண்டியது சீமெந்து நிலம் இழுத்து விடுறது. காலப்போக்குல நிச்சயமா சீமெந்து தரை வெடித்து அலங்கோலமா காட்சியளிக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சீமெந்தை இழுத்து அதுக்கு மேல டிசைன் போட்டு விடுவது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தாலும் இதே மாதிரியான பிரச்சனையை தான் எதிர்காலத்திலேயும் கொடுக்கும். மேலும் நீர் வடிந்து நிலத்தோட சேருவது, தேவைப்படும் போது பைப் லைன் வேலைகள் செய்வது போன்ற செயற்பாடுகளுக்கு இந்த சீமெந்து தரை மெத்தட் ரொம்பவே இடையூறானது. சீமெந்து தரை இழுத்து விடும் போதோ அல்லது அதற்கு மேல டிசைன் போடும் போதோ மேற்பரப்புல எந்த விதமான பினிஷிங் தன்மையும் இருக்காது. மேலும் காலப்போக்குல பொடி பொடியா சிதைந்து உங்களோட கால்கள்ல ஒட்டி சுகாதார ரீதியான பிரச்சனைகளையும் கொடுக்க வாய்ப்பு அதிகம். புல் பதிக்கிறது பற்றி யோசிக்கும் போது அதுக்கு தரை தோற்றத்தை மிக முக்கியமா அவதானிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மலையகம் மற்றும் மலையகத்தை அண்டிய பிரதேசங்கள் எங்க நாட்டை பொறுத்த வரையில இதற்கு பொருத்தமானதா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அதிகமாக புல்லையும் குறைவான நிலப்பதிப்பு கற்களையும் பயன்படுத்தலாம். இதுவே சாதாரண வெப்பநிலை பிரதேசங்கள் இந்த புல் பதித்தல் முறை ஆரம்பத்துல நல்லா இருந்தாலும் சில மாதங்களிலேயே ஃபெயிலியர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆரம்ப கட்டத்துல புல் பதித்தலுக்கான செலவு ஏனைய முறைகளை விட குறைவா தெரிஞ்சாலும் காலப்போக்கில் அந்த லுக்கை அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு செலவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களோட பிரதேசம் ஈரப்பதனா இருந்தா குறித்த கால இடைவெளிக்கு அமைய ட்ரிம் பண்ண வேண்டிய தேவை மற்றும் கால் சறுக்கிற பிரச்சனை, நுழம்பு தொல்லை போன்ற சிக்கல்கள் இருக்கும். இதுவே வெப்ப வலயமா இருந்தா மழைக்காலங்கள் தவிர்ந்த நேரத்துல தொடர்ச்சியான நீர் தெளித்தல், உரிய மாத்திரை மற்றும் உரப்பாவனை போன்ற பிரச்சனைகளும் இருக்கு. மேலும் புட்களை தெரிவு செய்யும் போது உங்க தரை தோற்றத்துக்கு ஏத்த மாதிரி எந்த வகை புல்லை தேர்வு செய்யணும் என்பதிலையும் கவனம் செலுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், வெப்ப வலயங்களுக்கு மெக்சிகன் புல் போன்ற வகைகள் பொருத்தமா இருக்கும். பார்க்க அழகா இருக்கேன்னு விரும்பிய புல்லை தேர்வு செய்தோம்னா உங்களோட பணம் வீணாகுவதற்கான வாய்ப்பு அதிகம். புட்களையும் நிலப்பதிப்பு கற்களையும் சேர்த்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங் செய்ய விரும்புறீங்கன்னா அதுக்காகவே இப்ப ஸ்பெஷல் பேவர் பிளாக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆனா இந்த வகை கற்களை சாதாரண நிலப்பதிப்பு கற்களோடு ஓரங்கள்ல அட்டாச் பண்ணி கொடுக்கும் போது வித்தியாசமான யூனிக் லுக்கை கொடுக்கும். மேலும் இயற்கை புட்களை பதிச்சு அதை மெயின்டைன் பண்றதுக்கு சிரமப்படுவதற்கு பதிலா ஆர்டிபிஷியல் புட்களை பதிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த வகையான கற்களை உங்களோட லேண்ட்ஸ்கேப்பிங்குக்கு பயன்படுத்த விரும்புறீங்கன்னா உற்பத்தியாளர்களுடைய நேரடியான தொடர்பு இலக்கத்தையும் ஸ்கிரீன்ல கொடுத்துடுறோம். லேண்ட்ஸ்கேப்பிங்ல அடுத்ததா முக்கியமா கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தான் நிலப்பதிப்பு கற்கள். நிலப்பதிப்பு கற்களை பொறுத்த வகையில 4 வகை இருக்கு. லோ குவாலிட்டி பேவர்ஸ், ஹை குவாலிட்டி பேவர்ஸ், ஹை குவாலிட்டி பேவர் டைல்ஸ், ரஃப் குவாலிட்டி பேவர்ஸ்னு 4ஆ பிரிக்கலாம். ஹெவி வெஹிக்கிள்ஸ் வராத சாதாரண பாவனைக்கு உட்படுற, உதாரணமா வீட்டின் பின்பகுதி, பாத்ரூம் மற்றும் டாய்லெட்டுக்கான நடைபாதை போன்ற பகுதிகளில் பதிப்பதற்காகவே மட்டுமே இந்த லோ குவாலிட்டி பேவர் ஸ்டோன்ஸ் பயன்படுத்துவது பொருத்தமானது. ஒப்பிட்ட அளவுல மற்ற பேவிங் ஸ்டோன்ஸை விட இதோட பிரைஸ் சீப்பா இருக்கிறது
மட்டும் இல்லாம குவாலிட்டியும் குறைவாகவே இருக்கும். மேலும் இதோட கலர் குவாலிட்டி காலப்போக்கில் வேகமா ஃபேட் ஆகுவதற்கான வாய்ப்பு அதிகம். காலப்போக்கில் லைட் வெஹிக்கிள்ஸ் தவிர்ந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் வருகையின் போது நொறுங்கி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் இதோட மேல் பக்கங்கள் சிதைவடைஞ்சு அலங்கோலமா போவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். மற்ற வகை கற்களோட ஒப்பிடும்போது பாசி பிடிப்பதற்கான தன்மையும் அதிகமாகவே இருக்கு. உங்களோட பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட முற்பகுதியில இந்த வகை கற்களை பதிக்கிறதை இன்னைக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஆனா நிறைய டாப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இந்த தவறு நடைபெறுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பட்ஜெட்டை மீதப்படுத்துவதை கருத்துல கொண்டு குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பதிக்க முற்பட்டா அது உங்களோட சாய்ஸ். இந்த துறையில பொதுவாகவே நடக்கிற மோசடிகளையும் உங்களுக்கு கூற வேண்டியது எங்களோட கடமை. வீடு கட்டும் போது நிறைய சந்தர்ப்பங்கள்ல இந்த பேவர்ஸ் தன்மை பற்றி தெரியாமலே பட்ஜெட்டை மீதப்படுத்துவதற்காக இந்த குவாலிட்டி பேவர்ஸ் பிளாக்ஸை பதிச்சு வேலையை முடிக்கிறதும் கொஞ்ச காலத்திலேயே வீட்டோட ஓனர்ஸ் தலையில கைய வச்சுக்கிட்டே 2வது தடவை பேவர் பிளாக்ஸ் பதிக்கிற தர்ம சங்கடமான நிலைமையும் அதிகமாகவே இருக்கு. இதுல இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, இந்த கற்களை உற்பத்தி செய்ய போது ஒவ்வொரு உற்பத்தியாளர்களும் அதற்கு பயன்படுத்துற கலவை மற்றும் கெமிக்கல்ஸ் வெவ்வேறு அளவு திட்டங்கள்ல பயன்படுத்துறாங்க. கலவையில சீமெந்த குறைச்சும் மணலை அதிகரிச்சு பயன்படுத்த வேண்டிய உரிய கெமிக்கல்ஸ் பற்றிய புரிதல் இல்லாம தரம் குறைவா தயாரிச்சு கஸ்டமர்ஸ் கிட்ட கவர்ச்சியான விலைகளை தள்ளிவிடுற மோசடியான சந்தர்ப்பங்களும் அதிகம். கற்களுடைய நிறம் மற்றும் தரத்திற்கு 5 வருட 10 வருட வாரண்டி கொடுப்பது என்பது எல்லாம் கவர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் இருக்கலாம். மேலும் இந்த கற்களை உற்பத்தி செய்யற நிறுவனம் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனமாக நிச்சயம் இருக்கணும். உதாரணமா லேண்ட்ஸ்கேப்பிங் பத்தின இந்த வீடியோவுக்காகவே நாங்க இலங்கையோட முன்னணி நிலப்பதிப்பு கற்கள் நிறுவனமான யாலிகிராம் பிரைவேட் லிமிடெடோட தொழிற்சாலைக்கு விசிட் பண்ணியிருந்தோம். அப்போ எங்க கண் முன்னாடியே பல லட்சம் பெறுமதியான பாவிக்காத மெட்டீரியல்ஸை கழிவா வெளியேற்றி கொண்டிருந்தாங்க. இவ்வளவு லட்சக்கணக்கான புது மெட்டீரியல்ஸை எதுக்காக வெளியேற்றாங்கன்னு கேட்டதுக்கு அந்த மெட்டீரியல்ஸோட அளவு திட்டங்கள் தவறா இருக்கிறத சுட்டிக்காட்டி ஆரம்பத்துல இந்த லட்சக்கணக்கான நட்டத்தை எதிர்கொள்ள விருப்பம் இல்லாம இதே மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி தங்களுடைய தயாரிப்புகளை மேற்கொண்டா கஸ்டமர்ஸுக்கு தரம் இல்லாத பேவர் பிளாக்ஸை பொய் சொல்லி விற்க வேண்டிய நிலைமை வரும் என்பதையும், இலங்கை முழுவதும் அவங்களோட சப்ளை இருக்கிறதால அது அவங்களோட கம்பெனிக்கு பிற்காலத்துல களங்கத்தை ஏற்படுத்த கூடாது என்பதுல கவனமா இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி நிலைமைகள்ல எல்லா உற்பத்தி நிறுவனங்களும் சரியா இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எங்களோட வியூவர்ஸுக்காக இலங்கையோட முன்னணி பேவர் பிளாக்ஸ் உற்பத்தி நிறுவனமான யாலிகிராம் பிரைவேட் லிமிடெட் தொடர்பு இலக்கத்தையும் கொடுத்துடுறோம். தரத்தை கவனத்துல கொள்ளாம பணத்தை மிச்சப்படுத்துறதுல மட்டுமே குறியா இருந்தீங்கன்னா வீண் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதுல அதிகம். தரமான நிறுவனத்தை இதற்கு தேர்வு செய்ய வேண்டியது மிக முக்கியம். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட மட்டுமே இந்த முழு பொறுப்பையும் ஒப்படைக்காம இந்த கற்களை தெரிவு செய்யறதுல முழு தீர்மானத்தையும் துணிந்து ஓனர்ஸை எடுக்க வேண்டியது மிக முக்கியம். காரணம், இதோட பாதிப்புகள் உடனே உங்களுக்கு தெரியாது. அதுக்காகத்தான் எளிமையான விளக்கத்தை இந்த காணொலியில கொடுக்கிறோம். எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை தேர்வு செய்றீங்களோ அது மாதிரியே லேண்ட்ஸ்கேப்பிங்குக்கும் தனியான கவனம் செலுத்தணும். இலவசமா லேண்ட்ஸ்கேப்பிங் தொடர்பான ஆலோசனைகள், திட்டங்கள் மற்றும் ஐடியாஸை பெற்றுக்கொள்ள விரும்பினா உங்களோட வெளிப்புற அளவு மற்றும் போட்டோஸை வாட்ஸ்அப் மூலமா ஸ்கிரீன்ல தெரிகிற இலக்கத்துக்கு அனுப்பி பிளான்ஸை பெற்றுக்கொள்ள முடியும். இதுக்காக லேண்ட்ஸ்கேப்பிங் டிசைனிங் என்கிற பெயர்ல பணத்தை செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரொஃபஷனலா பெரிய ப்ராஜெக்ட்ஸுக்கான லேண்ட்ஸ்கேப்பிங் டிசைனிங்க்கு தேவைப்படும் போது மட்டும் அனுபவம் வாய்ந்த லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் கிட்ட பெய்ட் சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததா பார்க்க போற வகை ஹை குவாலிட்டி பேவர் பிளாக்ஸ். உங்களோட வீடு அல்லது கட்டிடங்களுக்கு ரிச் லுக்க கொடுக்க விரும்புறவங்களுக்கு இந்த வகை பேவர்ஸை ரெக்கமெண்ட் பண்றோம். இன்டர்லாக் மெத்தட்ல டஸ்ட் பரவி உரிய வைப்ரேஷன்ஸ் கொடுத்து நீர் வடிதலுக்கான வாட்டம் பார்த்து தரமான நிலப்பதிப்பு கற்களை உற்பத்தி செய்யற நிறுவனங்கள் கிட்ட கொள்வனவு செய்து இவற்றை பதிக்கும் போது ஒரு தலைமுறையை தாண்டி உங்க வீட்டுக்கு பெஸ்ட் லுக்க கொடுக்கும். இந்த வகை பேவர் பிளாக்ஸோட நிறம் மங்கி போகாதுன்னு பச்சையா மிகைப்படுத்தி உங்களுக்கு பொய் சொல்ல விரும்பல. எந்த ஒரு பொருளுமே வெயில்ல நீண்ட வருடங்கள் இருக்கும் போது அதோட தோற்றம் நிச்சயமா மாற்றமடையும். ஆனா இந்த பிளாக்ஸோட ஸ்பெஷாலிட்டி 5 அல்லது 10 வருடங்கள் கழித்து அப்படியே ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உங்களுக்காகவே பிரத்யோகமான செலவு குறைந்த ரினோவேஷன் செயல் திட்டங்களை பிரணவன் என்டர்பிரைசஸ் போன்ற நிறுவனங்கள் வழங்குறாங்க. 5-10 வருடங்களுக்கு மேல ஆனாலும் இந்த வகை கற்களை பினிஷிங் லுக்கு அதிக செலவின்றி ஈஸியா கொண்டு வந்துடலாம். நாங்க ஆராய்ந்ததுல பிரணவன் என்டர்பிரைசஸ், யாலிகிராம் பிரைவேட் லிமிடெட் போன்ற நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு இந்த கற்களை டெலிவரி செய்யும் போதே வேக்ஸ் மூலமான பொலிஷிங்கை இலவசமா செய்து கொடுக்கறாங்க. இதை தவிர செலவு கூடின பொலிஷ் முறைகளும் இருக்குது. அதற்கு ஒரு ஸ்கொயருக்கு, அதாவது 100 சதுர அடி பரப்பளவுக்கு 10,000 தொடக்கம் 15,000 ரூபாய் கூட செலவாகலாம். மலேசியா சீலர், ஜப்பான் சீலர்னு விதவிதமா பெயர் சொல்லி இந்த சீலர்ஸை விற்பனை செய்துக்கிட்டும் சந்தையில இருக்காங்க.
இது பார்க்க இயற்கைக்கு மாறான மினுமினுப்பான தன்மையை கொடுக்கக்கூடியது. ஆனா காலப்போக்கில் வெயில்ல இருக்கும்போது ஆங்காங்கே அந்த சீழல் உரிந்து அலங்கோலமா காட்சியளிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். அதனாலேயே இலவசமா மேல சொன்ன நிறுவனங்கள் பண்ற வேக்ஸ் மூலமான பாலிஷிங்கை ரெக்கமெண்ட் பண்றோம். இதுல செலவு குறைவு, பாவனையும் அதிகம், சேம் டைம் போதுமான ஃபினிஷிங்கும் இருக்கும். அனுபவம் குறைவான நிறுவனங்களிடம் நீங்க கற்களை கொள்வனவு செய்யும் போது எதிர்காலத்துல இது போன்ற குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்டர்லாக் முறையில பதிக்கப்படுறதால இந்த வகை கற்களை பதிக்கும் போது நீர் வடிந்து நிலத்தோடு சேர்வதற்கான சந்தர்ப்பமும் இருக்கு. மேலும் காலப்போக்குல ஒரு பைப்லைன் கனெக்ஷன் அல்லது வயரிங் கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் போது இந்த கற்களை இலகுவா கலட்டி உங்க வேலைகளை முடிச்சு மீண்டும் பதிச்சுக்கவும் முடியும். ஹெவி வெஹிக்கிள்ஸ்களை உங்க கட்டிடங்கள் அல்லது வீடுகளுக்கு முன்னாடி பார்க் பண்ணி வைப்பது இதற்கு எந்த தாக்கத்தையும் கொடுக்காது. லோ குவாலிட்டி பேவர்ஸுக்கு சொன்ன மாதிரியே இந்த வகை கற்களுக்கு பயன்படுத்த வேண்டிய உரிய கலவை அளவீடுகள் மற்றும் ரசாயனங்களை பயன்படுத்த வேண்டும். ஆரம்பத்துல பார்க்க நல்லா இருந்தாலும் உரிய முறையில உற்பத்தி செய்ய தவறினா சில வருடங்களுக்கு பின் வாகனங்கள் பார்க் பண்ணும் போது இந்த வகை கற்கள் வெடித்து போவதற்கான தன்மைகள் இருக்கு. இதனால அனுபவம் வாய்ந்த உற்பத்தி நிறுவனங்கள் கிட்ட இதை கொள்வனவு செய்ய வேண்டியது மிக முக்கியம். லேண்ட்ஸ்கேப்பிங்னு வரும்போது அனுபவம் வாய்ந்த நிறுவனங்களை நாடுவது பிற்காலத்துல உங்களுக்கு ஏற்பட போற பல லட்சக்கணக்கான நட்டத்தை முன்னாடியே தடுத்துரும். ₹1, ₹2, ₹3 விலை எங்கேயாச்சும் குறைச்சி எடுக்கலாமான்னு அலைஞ்சிங்கன்னா கடைசியில 6 மாதம் கழித்து ஒரேடியா லட்சக்கணக்கில் உங்களுக்கு நட்டம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். உங்களோட வீடு பார்க்க வித்தியாசமா இருக்கணும், சேம் டைம் பதிக்கிற கல் குவாலிட்டியாகவும் இருக்கணும், விலை நியாயமாகவும் இருக்கணும். அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா யாலிகிராம் பிரைவேட் லிமிடெட்டை தொடர்பு கொள்வதற்கு ரெக்கமெண்ட் பண்றோம். காரணம், தெற்காசியாவிலேயே அதிகமான இன்டர்லாக்ஸ் மாடல்ஸ் இவங்க கிட்ட இருக்கு. நீங்க விருப்பப்பட்டா யூனிக்கான மாடல்ஸை தெரிவு செய்வதோட மாடல்ஸை மிக்ஸ் பண்ணி ஹைபிரிட் லேண்ட்ஸ்கேப்பிங்கையும் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு கொண்டு வரலாம். அடுத்ததா பார்க்க போவது ஹை குவாலிட்டி பேவர் டைல்ஸ். மேல சொன்ன மாதிரியே ஹை குவாலிட்டி இன்டர்லாக் பிளாக்ஸ் மாதிரி எல்லா குவாலிட்டியும் இந்த வகை கற்களுக்கும் இருக்கு. வித்தியாசம் என்னன்னா இவற்றை டஸ்ட் அண்ட் வைப்ரேஷன் மெத்தட்ல இன்ஸ்டால் பண்ண முடியாது. எப்படி வீட்டுக்குள்ள மார்பிள் இழுத்து பதிக்கிறீங்களோ அதே மெத்தட்ல தான் இதையும் பதிக்க வேண்டும். சதுப்பு நிலங்களா இருக்கிற பகுதிகளுக்கு டஸ்ட் அண்ட் வைப்ரேஷன் மெத்தட்ல பதிக்கும் போது பிற்காலத்துல மழை பெய்யும் போது கற்கள் அலங்கோலமா போவதற்கான வாய்ப்புகள். அப்படியான சந்தர்ப்பத்துல கான்கிரீட் மெத்தட்ல பதிக்கும் போது இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இதற்காகவே பிரத்யோகமா இந்த ஸ்டோன்ஸை பயன்படுத்துறாங்க. அல்லது ஏற்கனவே சீமெந்து தரை இழுத்து விட்ட ஒரு நிலம் மீது பதிப்பதற்கு இந்த வகை கற்கள் பொருத்தமானதாக இருக்கும். மேலும் இந்த கற்களை பதிச்சதற்கு பிறகு இடைவெளிகளுக்கு இடையில நீர் வடிந்து தரையை அடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதனால பதிக்கும் போதே சரியான வாட்டம் விட்டு பதிக்க வேண்டியது மிக முக்கியம். சில சந்தர்ப்பங்கள்ல வீட்டோட முற்புறம், பாத்ரூம் உட்பகுதிகளிலேயே இந்த பேவர் டைல்ஸை பதிக்கிறவங்க இருக்காங்க. கார் பார்க்கிங் போன்ற பகுதிகளுக்கு மார்பிள்ஸை விட இந்த வகை பேவர் டைல்ஸ் தான் மிக பொருத்தமானதாக இருக்கு. மார்பிள்ஸை விட உறுதியும் பிரைஸ்னு பார்க்கும்போது குறைவாகவும் சேம் டைம் பினிஷிங்கும் இருக்கிறது மட்டும் இல்லாம வழுக்குவதற்கான தன்மை மார்பிள்ஸோட ஒப்பிடும் போது குறைவா இருப்பதாலேயும் கட்டிடங்களோட உட்பகுதிக்குள்ளேயே சிலர் இதை பதிக்க விரும்புறாங்க. இதுலயும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அண்ட் செலக்ஷன்ஸ் இருக்கு. கடைசியா பார்க்க போவது ரஃப் பேவர்ஸ். பெட்ரோல் செட், பார்க், நடைபாதைகள், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், ரோட் பேமெண்ட்ஸ் போன்றவற்றிற்கு மட்டுமே இந்த கற்கள் பொருத்தமானதா இருக்கும். ஒரு வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஃபில்லர் மாதிரி மட்டுமே இந்த வகை நிலப்பதிப்பு கற்களை பதிக்கலாம். இந்த கற்களோட ஓரங்கள் சேதப்பட்டு வந்தாலோ, மேற்பரப்புல சிறு சிறு குழிகள், கீறல்கள் வந்தாலோ பொதுவா இதை கருத்துல கொள்ளப்படுவது கிடையாது. பினிஷிங் மிக குறைவா இருக்கிறதால பிரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இப்போ இந்த வகை கற்களை பயன்படுத்தும் வழக்கம் குறைந்து கொண்டே வருது. சில கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல கூட இந்த வகை கற்களை முக்கியமான இடங்கள்ல பதிக்கிறத தவிர்க்கிறாங்க. சாதாரணமா கான்கிரீட் பிளாக்ஸ் எப்படி உற்பத்தி செய்கிறார்களோ அதே ஸ்டைல தான் இதையும் உற்பத்தி பண்ணுவாங்க. அதனால இந்த வகை கற்களை உங்களோட தனிப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு நீங்க தவிர்க்கிறது நல்லது. லேண்ட்ஸ்கேப்பிங்க வெறும் நிலத்தோட மட்டுமே முடிச்சிட முடியாது. பூச்சாடிகள், உரிய பிளான்டேஷன், நுட்பமான சிலை வடிவமைப்புகள், வாட்டர் டெக்கரேஷன்ஸ், பேர்ட் நெஸ்ட், ஊஞ்சல்னு பலதரப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு. அடுத்த வீடியோல இது குறித்தான விளக்கங்களை கொடுக்கிற காணொலியை உங்களுக்காக பதிவிடுறோம். வாடிக்கையாளர்களுக்கான பெஸ்ட் சர்வீசஸ் அறிமுகப்படுத்தி நுணுக்கமான விளக்கங்களை கொடுக்கிற எங்களோட GoBuy.lk தமிழ் யூடியூப் தளத்தை மற்றும் சமூக வலைத்தள பக்கங்களை பின்தொடர மறந்துடாதீங்க.